துலா ஸ்நானம் செய்ங்க. 66 கோடி தீர்த்தங்களும் காவேரியில் சங்கமிக்கும் மாதம் ஐப்பசி மாதம். துலா ஸ்நானம் செய்யும் காலம் என்பது இந்த வருடத்தில் ஆங்கில மாதத்தில் அக்டோபர் 18, 2025 முதல் நவம்பர் 17, 2025 வரை உள்ளது. இந்த மாதம் முழுவதும் மக்கள் காவேரியில் நீராடி புனிதம் அடைகின்றனர். சிலர் காவேரி கரையில் நீராடி முடிந்தவுடன் மணலை பிடித்து வைத்து காவேரி அம்மனாக நினைத்து காதோலி, கருகமணி, பூச்சூடி, வெற்றிலைப்பாக்கு பழம் நிவேதனம் வைத்து வழிபட்டு அங்குள்ள பலருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். சிலர் ஐப்பசி அமாவாசை அன்று நீராடி முன்னோர்களுக்கு பிதிர் பூஜை செய்து ஆடை தானம், அன்னதானம் அளிப்பார்கள். ஒரு சிலர் தங்கள் வசதிக்கு ஏற்ப ஐப்பசி மாதம் கடைசி நாள், அதாவது 30ஆம் நாள் மட்டும் காவேரியில் ஆறு பாயும் இடத்தில் வந்து நதியில் நீராடுவார்கள். இது கடைமுழுக்கு என்பர். ஐப்பசி மாதம் நாக சதுர்த்தி அன்று துலா ஸ்நானம் செய்து தோஷம் நீங்க பெறுவர். பக்கத்தில் அரச மரம் இருந்தால் அதற்கு நீர் வார்த்து வலம் வந்து நீர் வார்ப்பது மிகவும் புண்ணிய பலன் தரும். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அமாவாசையன்று கங்காதேவியானவள் காவேரியில் நீராடி மக்கள் தன்னிடம் கரைத்துள்ள பாவங்களை போக்கிக் கொள்கிறாள் என்பது புராணம். ஐப்பசி முதல் தேதியன்று முதல் நீராடலை திருச்சிக்கு அருகிலுள்ள திருப்பராய்த்துறையிலும், இரண்டாவது நீராடலை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையிலும், கடைசி தேதியன்று மயிலாடுதுறை நந்தி கட்டத்திலும் முழுக்கு போட வேண்டும் என்பது ஐதீகம். தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், ஸ்ரீரங்கம், திருவையாறு போன்ற இடங்களிலும், காசி, ராமேஸ்வரம் போன்ற இடங்களிலும் புனித ஸ்நானம் செய்வது மிகவும் விசேஷம். சிலர் ஐப்பசி மாதம் முழுவதும் அதிகாலையில் துலா ஸ்நானம் செய்து, சிலர் மாத கடைசியில் மட்டும் விசேடமாக அன்று காவேரியில் வந்து ஸ்நானம் செய்வார்கள். இந்த கடைசி நாள் செய்கின்ற ஸ்நானத்தை ஐப்பசி கடைமுளைக்கு என்று அழைப்பர். புராண காலத்தில் ஒரு முடவன் ஒருவர் ஐப்பசி மாதத்தில் துலா காவேரி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று நீண்ட தூரத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். கால் ஊனத்துடன் நடந்து வந்ததால் மாயவரம் என்னும் மயிலாடுதுறையை அடைவதற்குள் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான கடைமுகமும் வந்துவிட்டது. அன்று இரவுதான் அவரால் மயிலாடுதுறையை அடைய முடிந்தது. ஐப்பசி மாதம் முடிந்துவிட்டது, என்னால் நீராட முடியவில்லையே என கவலையுடன் அங்குள்ள மண்டபத்தில் உறங்கினார். அவர் கனவில் இறைவன் தோன்றி, கவலை வேண்டாம், கார்த்திகை முதல் தேதியாகிய நாளை காலை நீ காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடிய புனித பலனை அடையலாம் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டாராம். அதன்படி முடவனும் கார்த்திகை முதல் நாளன்று காவேரியில் புனித நீராடி முக்தியடைந்தார். இதுவே முடவன் முழக்கு என பெயர் வர காரணம் ஆயிற்று. எனவே முடவன் முழுக்குக்கு மாயவரம் காவேரியில் குளித்தால் மிகவும் சிறப்பாக. ஐப்பசி மாதத்தில் துலாபுராணம் படிப்பது மிகவும் விசேடம். துலாபுராணம் என்பது காவேரியில் ஸ்நானம் செய்பவர் கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால், சிவபூஜை செய்தும், தீய பழக்கங்களை நீக்கியும், விரதத்துடனும், பரமேஸ்வர தியானத்துடனும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடியும் இருக்க வேண்டும். 3.5 கோடி தீர்த்தங்கள் துலா மாதத்தில் ஐப்பசி மாதம் காவேரியில் வந்து சேர்வதால், இதில் ஸ்நானம் செய்வதன் மூலம் அழகு, ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், கல்வி, வலிமை, மாங்கல்ய பாக்கியம், புத்திர பாக்கியம் முதலியவை சித்திக்கும். இதை காட்டிலும் புண்ணியம் செய்ய எதுவும் இந்த உலகில் இல்லை. எனவே ஜன்மத்தில் ஒரு முறையாவது துலா ஸ்நானம் செய்ய வேண்டும். ஒரு சமயம் பிரம்மதேவர் மேலும் கூறுகின்றார், காவேரி மகிமையை கேட்டாலோ நினைத்தாலோ பாவங்கள் அகலும். மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் துலா மாதத்தில் கௌரி மாயூரத்தை அடைந்து காவேரியில் ஸ்நானம் செய்ய வேண்டும். ஒரு சமயம் அத்திரியின் மகனாக பிறந்த எனக்கும் ஊர்வசிக்கும் காவேரி மகளாக பிறந்தார். அவளைத்தான் காவேரி ராஜனுக்கு மகளாக கொடுத்தேன். அவளே இப்பொழுது காவேரி நதியாக வந்துள்ளாள்.
நீங்கள் துலாஸ்நானம் செய்து உங்களிடம் படிந்துள்ள பாவங்களை நீங்க பெறுவீர்களாக என்று அருளினார். ஒரு சமயம் துலா காவேரி மகிமையை கேட்டாலோ உயிர் நீத்த சந்திரகாந்தன் என்ற மகா பாவிக்கும் விஷ்ணு லோகம் கிடைத்தது. அவளது கணவன் வேதராசி என்ற அந்தணன் புண்ணியம் செய்தவன், புண்ணியவாளி, துலாஸ்நானத்தை தவறாது செய்து வருவன். அதன் பலனாக தேவலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். வழியில் யமகங்கர்கள் பாவிகளை கட்டி இழுத்து கொண்டு போவதை பார்த்தான். சூரிய உதயத்தில் தூங்கியவர்கள், தன்னுடைய கர்மாஷ்டங்களை சரியவர செய்யாதவர்கள், பசியுடன் வந்திருக்க உணவளிக்காதவர்கள், செய்யக்கூடாதவைகளை செய்தவர்கள், பித்ரு தர்ப்பணம் செய்யாதவர்கள், மூத்தோர்களை அவமதித்தவர்கள், தெய்வ கதைகளை காது கொடுத்து கேட்காதவர்கள், மகான்களை மதிக்காதவர்கள், புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்யாதவர்கள், சகல யாத்திரையையும் ஸ்தல யாத்திரையும் புண்ணிய ஸ்தலங்களையும் தரிசிக்காதவர்கள், தான தர்மங்கள் செய்யாதவர்கள், பகலில் உறங்குபவர்கள், தான் என்ற கர்வமுடையவர்கள், உண்மை பேசாதவர்கள், பூஜை செய்யாதவர்கள் போன்றவர்களை நரகத்துக்கு செல்வதைக் கண்டு வேதராசிக்கு அவர்கள் மீது ஒரு கருணை ஏற்பட்டது. நரகத்தை அனுபவித்து இருக்கின்ற உங்களுக்கு எனது ஒரு நாள் நாசநல பலத்தை அளிக்கின்றேன் என்றான். அடுத்த கணமே நரகம் சொர்க்கமாக மாறியது. இதை கண்ட வேதராசி பகவானுடைய நாமாக்களை கூறிக்கொண்டே ஆனந்த கூத்தாடினான். இதனால் கோபமடைந்த யமன் வேதராசியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யமனும் அவனை வணங்கி தன்னிடம் இருப்பிடம் சென்று விட்டான். பரத்வாசி மகரிஷியின் அருளால் அவரது ஆசிரமத்தில் இருந்த கிளியும் பூனையும் கூட துலாஸ்நானம் செய்து சொர்க்கம் அடைந்தது. அகத்திய முனிவர் சாபத்தினால் பாம்பாகிய நகுசன் என்பவன் கிருஷ்ணன் அருளிய துலாஸ் காவேரி என்ற சென்று மூழ்கியதால் பழைய உருவம் பெற்றான். கடன் திரும்ப பெறாத பாவத்தால் கடன் திருப்பி கொடுக்காத பாவத்தினால் குதிரையாக பிறந்த வசிஷ்டன் என்ற உரைப்படி துலாஸ்நானம் செய்து தேவலோகம் சென்றான். பழங்களை திருடி தின்னதால் குரங்காக மாறியவர்கள், கொலை செய்த பாவத்தால் நரியாக மாறியவர்கள் காசிப முனிவர் கூறியபடி துலாஸ்நானம் செய்து தேவலோகம் பெற்றனர். பரத்வாஜ முனிவர் சாபத்தினால் கழுதியாக மாறிய சிங்கத்வஜன் என்ற வேடகுல அரசன் காவேரியில் ஸ்நானம் செய்து சாபம் நீங்க பெற்றான். கல்லாக மாறிய ரம்பையை வியாழ பகவான் காவேரியில் போட்டதும் பழைய உருவம் பெற்றாள். ராமபிரான் கௌரி மாயூரத்தை அடைந்து தான தர்மங்கள் செய்து மயூரநாதனையும் மயிலாம்பிகையும் வணங்கிவிட்டு அயோத்தி திரும்பியதாக கூறப்படுகின்றது. மந்திரன் என்ற பிரம்மச்சாரியின் சாபத்தினால் பேய் உருவம் கொண்ட மனோக்கியை என்ற பெண் சுகீதன் என்ற முனிவர் கட்டளைப்படி காவேரி நதியில் ஸ்நானம் செய்து பேயுருவம் நீங்கி பழைய உருவம் பெற்றதோடு அவள் தான் விரும்பிய மந்திரனையே கணவனாக பெற்றாள். சுசீலை என்ற பெண்ணுக்கு காவேரி ஸ்நான பலனாக அவளது கணவன் சுசீலை என்ற பெண்ணுக்கு காவேரி ஸ்நான பலனாக அவளது கணவன் பிரம்ம சர்மாவுக்கு உயிர் பிச்சை கிடைத்தது. சுசீலையும் பின்னால் சுமங்கலியாக சென்றாள். சித்திரவர்மன் என்ற கொடுங்கோல் மன்னன் அகஸ்திய முனிவரின் சொல்படி உதயகாலத்தில் துலாஸ்நானம் செய்து வந்ததால் பாவங்கள் நீங்க பெற்றான். சோமபூஷணன் என்ற வேதியன் மிகவும் வறுமை நிலையில் இருந்தான். அவன் தினம் காவேரி ஸ்நானம் செய்ததன் மூலம் செல்வந்தன் ஆனான். ஆனால் அவன் மனைவி அவனுக்கு மாறாக நடந்து கொண்டாள். இதனால் அவர்கள் வீட்டில் திருடர்கள் புகுந்து செல்வத்தை கொள்ளையடித்து சென்றனர். அதன் பிறகு இருவரும் தம் தப்பை உணர்ந்து நல்ல புத்தி வந்துவார்கள். அவர்கள் தினம் காவேரி ஸ்நானம் செய்து பூஜை செய்து மீண்டும் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் பெற்று நீண்ட நாள் நன்றாக தான தர்மங்கள் செய்து வாழ்ந்து வந்தனர். பிருகு முனிவரின் புத்திரியான மகாலட்சுமி காவேரி ஸ்நானம் செய்து தன் சுய வடிவம் பெற்று மகாவிஷ்ணுவை அடைந்தாள். தங்களுக்குள் யார் உயர்ந்தவர் என்று கங்கைக்கும் காவேரிக்கும் வாக்குவாதம் வந்தபோது காவேரியே சிறந்தவள் என்று பிரம்மதேவர் தீர்ப்பு கூறினார். இப்படிப்பட்ட காவேரி மகாத்மியத்தை பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று மோட்சத்தை அடைவார்கள். புத்திரபாக்கியம்,
நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். காவேரி தாய் வாழ்க!